சார் 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் மீண்டும் தமிழ்நாடு அமைச்சரவையில் பங்கேற்குது. எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான தருணமா இருக்கு சார்? ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இது. தமிழகத்தினுடைய பெருந்தலைவருடைய வாரிசுகள், கதர் சட்டை போட்டவர்கள் இன்று 59 ஆண்டுகளுக்கு பின்னாலே நேர்மையான எளிமையான காங்கிரஸ்காரர்கள், அடாவடித்தனம் செய்ய தெரியாதவர்கள், ஆடம்பர அரசியல் செய்ய தெரியாத காங்கிரஸ்காரர்கள் இன்று அமைச்சராகிறார்கள் என்பது மிகவும் மகிழ்ச்சியானது. இந்த விழாவில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற திரு விஜய் அவர்களுடைய தலைமையிலே ஒரு நேர்மையான ஒரு நல்லாட்சி நடைபெறும் என்ற நம்பிக்கை தெளிவாக தெரிகிறது. 2006 கூட திமுக ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் இருந்தது. உங்களுடைய தயவுனால தான் அன்னைக்கு ஆட்சியே நடந்தது. அன்னைக்கும் கூட மந்திரி சபையெல்லாம் கேட்கப்பட்டது, கொடுக்கப்படல. அதை இந்த நேரத்தில் எப்படி பாக்குறீங்க? அது அப்பொழுது காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி செய்த தவறு. அந்த தவறை இப்பொழுது செய்யவில்லை. அதற்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்களுக்கு தான் அந்த பெருமை சேரும். எந்த விதத்திலும் தமிழக காங்கிரஸ் தொண்டர்களுக்கு துரோகம் விளைவிக்காமல் எவ்வளவோ அவமானங்களையும், எவ்வளவோ இகழ்வுகளையும், எவ்வளவோ கடுமையான விமர்சனங்களையும் சந்தித்து திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் இதை செய்து காட்டியிருக்கிறார். இந்த புகழ் அனைத்தும் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்களை ஆரம்பத்தில் இருந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றத நீங்க அழுத்தமா சொல்லிக்கிட்டே இருந்தீங்க காங்கிரஸ்ல இருந்து. இது இன்னைக்கு உண்மையா இருக்கு? எந்த அளவுக்கு இருக்கு? கூட்டணி என்பது என்னன்னா, எல்லா உங்களுடைய வாக்குகளையும் கொண்டு வரணும், என்னுடைய வாக்கையும் வச்சுக்கணும். ரெண்டு பேரும் சேர்ந்து அதிகாரத்துக்கு வர்றதுதான் கூட்டணி. ஆனால் அந்த கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் அதிகாரம் மட்டும் நான் மட்டும் வச்சுக்கிடுவேன், நீங்க எல்லாம் வெளியில போயிடும் சொல்றது 50 ஆண்டு காலமா நடந்துகிட்டு இருந்த ஒரு நடைமுறை. அந்த நடைமுறை இன்று உடைக்கப்பட்டிருக்கிறது. 2006 அதற்காக மக்கள் ஒரு கூட்டணி ஆட்சிக்காக வாக்களித்தார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி ஏமாற்றப்பட்டது. காங்கிரஸ் கட்சிக்கு அதில் அதிகாரம் தரப்படவில்லை. காங்கிரஸ் கட்சி இப்பொழுது ஏமாற்றப்படாமல் உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தான் சொன்ன வார்த்தையை அப்படியே காப்பாற்றியிருக்கிறார். அவரை பொறுத்த மட்டும் அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். தமிழகத்திலே புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருக்கிறார், புதிய மாற்றத்தை தொடங்கியிருக்கிறார். கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்துள் பங்கும் மதிப்பும் அன்போடு கொடுப்பது என்பது அதற்கு பெரிய மனது வேண்டும். அதை செய்திருக்கிறார். புதிய துவக்கம் 21ஆம் நூற்றாண்டிலே தமிழகத்தினுடைய வளர்ச்சி மிக வேகமாக இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இதை பார்க்கிறேன். காங்கிரஸ் கட்சி ஏமாற்றப்படவில்லை, இப்ப மகிழ்ச்சியா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா திமுகவை நீங்க ஏமாத்திட்டீங்க, திமுகவை காங்கிரஸ் கட்சி முதுகுல திருச்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்களை பொறுத்த மட்டும் இந்த வீண் பழி சுமப்பது எங்களுடைய பழக்கமா போச்சு. அதாவது காங்கிரஸ் அவர்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியால் பலன் அனைத்தையும் அடைந்து கொண்டு, காங்கிரஸ் கட்சியை கடந்த 22 வருடங்களாக நாங்கள் அவர்களுக்கு உண்மையான தோழர்களாக இருந்தோம். பல பள்ளிகளை அவர்களுக்காக சுமந்தவர்கள் நாங்கள் அவர்கள் செய்த பாவங்களுக்காக நாங்கள் பழி சுமந்தவர்கள். எங்களை பார்த்து இந்த வார்த்தை சொல்வது என்பது கடுமையான வார்த்தை. என்னை பொறுத்த மட்டும் உண்மையாக மனசாட்சி உள்ள ஒவ்வொரு திமுக காரனும் அதை சொல்ல மாட்டாங்க. ஆனால் மனசாட்சி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அப்படித்தான் பேசுவாங்க. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் எப்பொழுதுமே தோழர்களுக்கு தோளாக நின்றவர்கள் நாங்கள். உண்மையிலேயே அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது ராகுல் காந்தி அவர்கள் இந்த கூட்டணியிலே திரு ஸ்டாலின் அவர்கள் மோடிக்கு அடிபணிய மாட்டார் என்று சர்டிபிகேட் கொடுத்தார். அதுக்கப்புறம் மக்கள் நம்பல, விஜய் அவர்களுக்கு வாக்கு தெரிவிச்சுட்டாங்க. அதனால என்ன மக்களுக்கு அவர் சர்டிபிகேட் கொடுத்தார். என்னடா மோடி அவர்களிடம் வளைந்து கொடுக்க மாட்டார் ஸ்டாலின் என்று. மக்களை பொறுத்த மட்டும் மக்கள் எடுத்த முடிவு தான் எல்லாத்துக்கும் மேலே ஒளி. அதை ஏற்றுக்கொள்ற மனப்பான்மை இருக்க வேண்டும். எங்களை பொறுத்த மட்டும் நண்பர்களாக 22 வருஷம் இருந்தோம். மரியாதையாக பிரிய வேண்டும் என்று நினைக்கிறோம். தேவையில்லாத வார்த்தைகள் பேசி தேவையில்லாத புண்படுத்த நாங்களும் மாற்றி அவர்களை இதே வார்த்தையை நான் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. எங்களை பொறுத்த மட்டும் மரியாதையாக நம்முடைய உறவு முடிந்தது என்று நினைத்துக் கொண்டு பிரிந்து செல்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய புதிய துவக்கம் என்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறவு என்பது நீண்டகால உறவாக இருக்கும் என்று நம்புகிறோம். ராகுல் காந்தி அவர்களுக்கும் திரு விஜய் அவர்களுக்குமான உறவு என்பது ஒரு சகோதரத்துவ உறவாக இருக்கிறது. திரு விஜய் அவர்கள் திரு ராகுல் காந்தி அவர்களை சகோதரர் என்று, மை பிரதர் என்று அழைக்கின்ற அளவில் இந்த உறவு இருக்கிறது. இந்த உறவு பலமாக இருக்கும் என்று நம்புகிறோம். 22 ஆண்டுகளா இருந்தா நீங்களே குறிப்பிடுறீங்க. இவ்வளவு ஆண்டுகள் சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்க. ஒரு வார்த்தை மரியாதை நிமித்தமா நேர்ல பார்த்து முறைப்படி சொல்லிட்டு போயிருக்கணும் அப்படின்னு வருத்தப்படுறாங்க. எங்களை பொறுத்த மட்டும் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த உங்க எல்லாருக்கும் தெரியும் 4ஆம் தேதி சாயந்தரம் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு. 4ஆம் தேதி சாயந்தரம் என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள், யாரோடு பேசிக் கொண்டிருந்தாலும் தெரியும். 5ஆம் தேதி சாயந்தரம் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியும். யார்கிட்ட சொல்ல சொல்றீங்க நீங்க? யார்கிட்ட இதெல்லாம் பேச வேணாம் நினைக்கிறோம், விட்டுருங்க. எங்களை பொறுத்த மட்டும்
4ஆம் தேதியே அவர்கள் பேச ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கும் போதே 3 மணிக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க என்னட்டா நீங்கள் வந்து யாரோடு சேர மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்களோ அவரோடு சேருவதற்காக திரைமறைவில் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து எங்கிட்ட சொல்லிட்டு போனோம், எங்கிட்ட சொல்லிட்டு போகாம போயிட்டீங்கிறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? பல உண்மைகள் வெளியில வரும், அதனால பொறுத்திருப்போம். பல உண்மைகள் வெளியில வந்தாங்க. நன்றி சார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.